லாஸ்ட் வீக் நம்ம பார்த்தது வந்து ஏப்ரஹாமிக் கவர்னன்ட், ஆண்டவர் ஆபிரகாமோடு செய்த அந்த உடன்படிக்கையை பார்த்தோம். இன்னைக்கு வந்து நம்ம கண்டினியூ பண்ண போறது வந்து இட்ஸ் மோசேயிக் கவர்னன்ட். மோசேயோட ஆண்டவர் செய்த அந்த உடன்படிக்கையை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதான் நான் சொல்லியிருந்தேன். ஸோ இன்னைக்கு we will see that இந்த மோசேயிக் கவர்னன்ட், ஆண்டவர் மோசேயோடு செய்த இந்த உடன்படிக்கையை தான் எல்லா உடன்படிக்கையிலையும் நீங்க பார்க்கும்போது this is the only one we can call the old covenant. இதை மட்டும் தான் நம்ம வந்து பழைய உடன்படிக்கை அப்படின்னு சொல்றோம். பைபிள்ல தான் சொல்றோம். அப்படி புதிய ஏற்பாடுல தான் பால் எழுதும்போது எழுதுறாரு. திஸ் இஸ் கால்ட் an old covenant. It is an obsolete covenant. அதாவது obsoleteனா இட்ஸ் நோ லாங்கர் இஸ் நோ லாங்கர் வேலிட். இப்போ எப்படின்னா ஒரு டிரைவிங் லைசன்ஸ் வச்சிருக்கீங்கன்னா அது எக்ஸ்பயர் ஆயிடுச்சுன்னா அது இட் பிகம்ஸ் ஆப்சலீட். அதுக்கப்புறம் அதனுடைய யூசேஜ் கிடையாது. ஸோ அதே தான் இந்த இப்பொழுது நம்ம இருக்கிற மோசேயிக் கவர்னன்ட். பட் மோசேயிக் கவர்னன்ட் அப்புறம் ஏன் நம்ம படிக்கிறோம்னா அதுல தான் நிறைய காரியங்கள் நம்ம ஆண்டவரை கொடுத்து அறிந்து கொள்ள முடியுது அந்த மோசேயிக் கவர்னன்ட் தான். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது ஆண்டவர் வந்து நோவாவோட ஏற்படுத்திய உடன்படிக்கையில எல்லா இட் வாஸ் யூனிவர்சல், எல்லா உலகத்தில் உள்ள எல்லாரும் ஆண்டவர் ஏற்படுத்தினார். அதுக்கப்புறம் ஆபிரகாமோட ஏற்படுத்திய அந்த உடன்படிக்கையில the Abrahamic covenant narrowed down to just one person, Abraham. So அதுல இருந்து மோசேயிக் covenant நீங்க பாத்தீங்கன்னா it comes down to Abraham, Isaac and Jacob. இப்போ வந்து ஜேக்கப் தான் வருது. ஜேக்கப் தான் ஆண்டவர் பேர் மாத்தி இஸ்ரேல் வச்சார். So it become Israel. So it's a covenant for Israel, for the nation of Israel. இஸ்ரேலோட ஆண்டவர் செய்த அந்த உடன்படிக்கையை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். இது வந்து ஆண்டவர் மவுண்ட் சீனாய் மலையில ஆண்டவர் இதை ஏற்படுத்தினார். நான் ஏற்கனவே அதனுடைய அந்த பிரீஃப் நான் போட்டிருக்கேன். இன்னைக்கு நான் ஷேர் த ஸ்கிரீன். ஓகே, அந்த பிரீஃப் யாருக்கு? டு த நேஷன் ஆஃப் இஸ்ரேல். ஸோ பழைய உடன்படிக்கை வந்து இந்த மோசேயிக் கவர்னன்ட் வந்து இட் வாஸ் கிவன் டு த நேஷன் ஆஃப் இஸ்ரேல். எங்க வச்சு? மவுண்ட் சீனாயில வச்சு. ஸோ அதனுடைய ப்ராமிஸ் ஆண்டவர் என்ன கொடுத்திருக்கிறாருன்னா செக்யூரிட்டி. அவங்களுக்கு நீங்க ஒரு நாடாக இருப்பீங்க, நான் உங்களுக்கு தேவையானது எல்லாத்தையும் கொடுப்பேன். I'll give you provision, protection. அடுத்தது ஏப்ரஹாமிக் கவர்னன்ட்ல தான் ஆண்டவர் அந்த லேண்டை வந்து அவங்களுக்கு பட்டா போட்டு கொடுக்குற மாதிரி ஓனர்ஷிப் கொடுக்குறாரு, லேண்ட் ஓனர்ஷிப் கொடுக்குறாரு. மோசேயிக் கவர்னன்ட்ல அந்த லேண்டை வந்து சுதந்திரிப்பதற்கு அந்த லேண்டை பிராமிஸ் லேண்டை அந்த கானானை சுதந்திரிப்பதற்குரியான காரியங்கள் எல்லாத்தையும் மோசேயிக் கவர்னன்ட்ல தான் தர்றாரு. அடுத்தது வந்து அவங்களுக்கு கொடுக்குறாரு ஒபீடியன்ஸ். நீங்க கீழ்ப்படிந்தீங்கன்னா உங்களுக்கு ஆசீர்வாதம், உங்களுக்கு செழிப்பு உண்டு, உங்களுக்கு நல்ல சுகம் உண்டு. ஸோ த ஹெல்த் அண்ட் வெல்த் வந்து இட் வாஸ் ப்ராமிஸ் டு தம். அவங்களுக்கு ஆண்டவர் கொடுத்தது தான். ஹெல்த் உண்டு, உங்களுக்கு ப்ராஸ்பரிட்டி உண்டு. ஸோ பழைய உடன்படிக்கையின்படி அவங்களுக்கு அந்த ரெண்டையும் ஆண்டவர் கொடுத்தாரு. பட் அதே நேரத்தில் நீங்க கீழ்ப்படியா விட்டால் சாபம், உங்களுக்கு டிசாஸ்டர். அதுக்கப்புறம் அந்த லேண்ட், நான் எந்த லேண்டை தரேன்னு சொன்னீங்கன்னா அந்த லேண்ட்ல இருந்து நீங்க வெளியே அனுப்பப்படுவீர்கள். யூ வில் பி சென்ட் அவுட் ஆஃப் த லேண்ட். ஸோ அதுதான் அவங்களுக்கு ஒரு அந்த பெனல்டி ஃபார் தேர் டிஸ்ஒபீடியன்ஸ். அடுத்தது டெம்பரரி. அது வந்து இட்ஸ் டெம்பரரி கவர்னன்ட், இட்ஸ் நாட் அ பெர்மனன்ட் கவர்னன்ட். புரியுதா? நோவாவின் உடன்படிக்கை பெர்மனன்ட், ஏப்ரஹாமோடு செய்த உடன்படிக்கை பெர்மனன்ட். இது வந்து டெம்பரரி. அன்டில் கிரைஸ்ட் கம்ஸ் இந்த உடன்படிக்கை இருந்துச்சு. இயேசு கிறிஸ்து வரும் வரைக்கும் தான் இந்த உடன்படிக்கை. அடுத்தது அதனுடைய பர்பஸ் எதற்காக அதெல்லாம் பார்த்தா ஷார்ட்டா சொல்லணும். டெமான்ஸ்ட்ரேஷன் ஆஃப் டிவைன் ரைட்ஸ். தேவனுடைய நீதியை வெளிப்படுத்துவதற்கு மூலமாக ஒரு நேஷனை சூஸ் பண்ணி, இஸ்ரேல் அப்படின்ற நேஷனை ஆண்டவர் சூஸ் பண்ணி அந்த நேஷன் மூலமாக, அந்த நாட்டின் மூலமாக அவருடைய ரைச்சியஸ்னஸ், அவருடைய நீதியை எல்லா உலகத்தில் உள்ள எல்லாருக்கும் வெளிப்படுத்துவதற்கு தான் அது ஆண்டவர் அதை அவங்கள அந்த சூஸ் பண்ணார். சோ தட் நான் சொல்வது போல நீங்க வாழ்ந்தீங்கன்னா உங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டு, நான் சொல்வதை போல நீங்க வாழாவிட்டால் உங்களுக்கு சாபம் உண்டு. ரெண்டையுமே இஸ்ரேல் வெளிப்படுத்தினாங்க. ஆசீர்வாதத்தையும் வெளிப்படுத்தினாங்க. எப்பொழுதுனா தாவீது ஆளும்போது, சாலமோன் ஆளும்போது தான் அந்த ஆசீர்வாதத்தின் உச்சத்தை அவங்க அடைந்தாங்க. தேவருக்கு பீக் அந்த ஆண்டவர் சொன்னது. பட் ஸ்டில் ஆண்டவர் சொன்ன அந்த முழுமையான ஆசீர்வாதம் அவங்க ஃபுல்லா கிடைக்கல. ஸ்டில் அந்த லேண்ட்னு சொல்லும் போது அந்த லேண்ட்ல சாலமோன் இருக்கும்போது கூட அந்த ஃபுல்லா அந்த லேண்ட் கிடைக்கல. பட் தேவர் அட் தேர் பீக். சோ அவங்க உலகத்துக்கு முழுவதும் ஒரு விளக்காக இருந்தாங்க. அதுக்கப்புறம் எப்ப அவங்க கீழ்ப்படியாம ஆக ஆரம்பிச்சாங்க, அதுக்கப்புறம் படிப்படியா இறங்குறாங்க. நீங்க சாலமோனுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பிளவாகுது ரெண்டு அந்த கண்ட்ரி. அதுக்கப்புறம்
எல்லாரும் அடிச்சு போட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு ஹிஸ்டரி நல்லா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. நான் எப்படி சொல்லியிருக்காது. இட் பிகம்ஸ் நத்திங். ஒரு இயேசு கிறிஸ்து வரும்போது அவங்க வந்து ராஜ்யத்தை முழுவதுமா இழந்துடுறாங்க. அந்த அந்த ராஜ்யத்து அந்த லேண்ட்ல தான் இருக்கிறாங்க. பட் லேண்டுக்கு சொந்தக்காரங்க அவங்க இல்ல. தேவர் தேர் இந்த லேண்ட். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தொடர்ச்சியா அவங்க ராஜ்யமே இல்ல, அவங்கள வேற யாராவது ஆழ்ந்து கொண்டுதான் இருந்தாங்க. அப்படிதான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜ்ல கம்ப்ளீட்டா அந்த அந்த லேண்டை விட்டே அடித்து விரட்டப்பட்டார்கள். எப்பொழுதுனா கடைசியா ரோமன் இயேசு கிறிஸ்து வந்து போனதுக்கு அப்புறம் 70 AD அந்த டைட்டஸ் ஒரு கமாண்டருடைய இது மாதிரி வந்து அவங்க கம்ப்ளீட்லி ட்ரிவன் அவுட் ஆஃப் த லேண்ட். அப்படி சோ உச்சத்துல ஆசீர்வாதத்தை வெளிப்படுத்தினாங்க. அதே நேரத்தில் இப்போ அவங்க ஆண்டவர் கீழ்ப்படியிலையோ சாபத்தின் மூலமாகவும் அதுலயும் ஆண்டவருடைய ரைச்சியஸ்னஸ் தான் வெளிப்பட்டது. அடுத்தது முக்கியமானது வந்து அது மூலமாக இந்த பழைய உடன்படிக்கை மூலமாக வெளிப்படுத்தப்பட்டது என்னன்னா நீட் ஃபார் ஃபர்கிவ்னஸ். இதுதான் முக்கியமானது நம்ம புரிஞ்சுக்கணும். சோ இதான் பிரீஃபா. சோ நம்ம இப்ப கொஞ்சம் டீடைல்டா அதை பார்ப்போம். வில் சீ த கவர்னன்ட். சோ லெவிட்டிகஸ் 26:46 பாருங்க. லேவியராகமம் 26:46 இதுலதான் ரொம்ப கிளியரா இருக்கு. இட் வாஸ் கிவன். சோ தீஸ் ஆர் அந்த 3 இருக்கு பாருங்க. தீஸ் ஆர் த டிக்ரீஸ், த லாஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தட் த லார்ட் எஸ்டாப்ளிஷ்ட் at Mount Sinai between himself and the Israelites through Moses. So இங்க ஒரு மீடியேட்டர் இருக்கிறாரு. இங்க ஆண்டவர் ஒரு பார்ட்டி, இஸ்ரேல் ஒரு பார்ட்டி, நடுவுல மோசஸ். த்ரூ மோசஸ் இட் வாஸ் எஸ்டாப்ளிஷ் த்ரூ மோசஸ். மோசையின் மூலமாக அந்த ஏற்படுத்தினார் அந்த உடன்படிக்கை. அதனாலதான் அதுக்கு பேர் மோசை கவர்னன்ட் சில பேர் சொல்லுவாங்க. சில பேர் இஸ்ரேலோட ஏற்படுத்தி அந்த கவர்னன்ட் சொல்றாங்க, உடன்படிக்கை சொல்றாங்க. அதுல மூணு பாட்டை நம்ம பிரிக்கலாம். வேதத்துல அப்படி பிரிக்கலாம். பட் நம்மளோட கன்வீனியன்ஸ்க்கு நம்ம பிரிச்சுக்கிறோம். முதலாவது வந்து 10 கற்பனைகள், அது ஒரு கவர்னன்ட். அடுத்தது ஆர்டினன்ஸ் சொல்லுவோம். ஆர்டினன்ஸ்னா வேற ஒண்ணும் இல்ல, அந்த இதை எப்படி செய்யணும் அதை எப்படி செய்யணும்ன்றது, அந்த என்னென்ன காரியங்களை எப்படி எப்படி செய்யணும்ன்றது ஆண்டவர் தெளிவா சொல்லியிருந்தார். அவர் கொடுத்திருக்கிற அந்த கமாண்ட்மெண்ட்ஸ் சொல்லலாம், அவர் கொடுத்துற அந்த அறிவுரைகள் சொல்லலாம். அல்லது சிவில், அது அந்த ஆர்டினன்சஸ் வந்து டிஃபரெண்டா இருக்கும். சிவில்னா ஒண்ணும் இல்ல, அந்த என்னென்னலாம் எப்படி எப்படி இருக்கணும், ஆஸ் அ சொசைட்டி அவங்க எப்படி லீவ் பண்ணணும், இதை இந்த டேபர்னக்கிள் இந்த டென்ட்ல இது செய்யணும் செய்யக்கூடாது. சோ சிவில் சொசைட்டி ஆஸ் அ கண்ட்ரி, ஒரு நேஷன் அவங்க வரும்போது அவங்க எப்படி இருக்கணும்ன்றதுக்காக ஆண்டவர் அவங்களுக்கு கொடுத்த அநேக அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தான். அது வேற ஒன்றும் இல்லை. அது நீங்க ஃபுல்லா பார்க்கலாம், டியூட்ரானமில பார்க்கலாம், லெவிட்டிகஸ்ல பார்க்கலாம். அடுத்தது டயட்ரினா எது சாப்பிடலாம் எது சாப்பிடக்கூடாது, இது ஆண்டவர் சொல்லியிருந்தார். இதை தவிர வர்ஷிப் சிஸ்டம், அந்த பிரீஸ்ட்ஹுட், அந்த டேபர்னக்கிள், ஆஃபரிங்ஸ், ஃபெஸ்டிவல்ஸ், இதை நீங்க ஆசிரியக்கணும், இதை இப்படி ஆசிரியக்கணும், அதெல்லாம் இது எல்லாமே சேர்ந்துதான் அந்த கவர்னன்ட் ஆண்டவர் ஏற்படுத்தினார். இதுதான் அந்த லெவிட்டிகஸ் 26:46 நான் போட்டிருக்கேன். இட்ஸ் டிக்ரீஸ், லாஸ் அண்ட் ரெகுலேஷன். இதெல்லாம் சேர்ந்துதான் அந்த பழைய உடன்படிக்கைன்னு சொல்றோம். அந்த லா, அந்த ஆண்டவர் அந்த உடன்படிக்கை ஏற்படுத்தும். இப்போ எதுக்காக ஆண்டவர் இதை ஏற்படுத்தினார், இதுதான் நமக்கு முக்கியமா இப்ப பார்க்கணும். எதற்காக ஆண்டவர் ஏற்படுத்தினார் இந்த உடன்படிக்கையை ஆண்டவர் இஸ்ரேல் மக்களோடு ஏற்படுத்திய நோக்கம் என்ன? சோ த பர்பஸ் ஆஃப் த கவர்னன்ட் எதுக்குன்னா, அதான் சொல்லுங்க, அந்த இஸ்ரேல ஒரு தனி நாடாக, அதாவது என்னுடைய உடன்படிக்கையின் கீழே நீங்க இருக்கும்போது உங்களுடைய வாழ்க்கையை நான் என்ன செய்வேன் அப்படின்றத மத்த நேஷன்ஸ், மத்த நாடுகள் எல்லாம் பார்க்கணுன்றதுக்காக ஸ்பெசிபிக்கா ஆண்டவர் சொல்றேன். நான் சொல்றதுபடி நீங்க வாழும்போது உங்களுடைய வாழ்க்கை செழிக்கிறது. அதனால அந்த டயட்டரி லாஸ் எது கொடுத்துருக்காருன்னா, போர்க்கு சாப்பிடக்கூடாது, மீன் இப்படி இருந்தா இந்த மீனை சாப்பிடலாம், இது இப்படி சாப்பிடக்கூடாது. இது எல்லாமே எதுக்கு கொடுத்துருக்காருன்னா, so that they can have a healthy life. உடல் பிசிக்கலாவும் சரி, உடல் ரீதியாவும் சரி, ஆத்ம ரீதியாவும் சரி, அவங்க வந்து ஒரு நல்ல ஹெல்தி லைஃப்ல இருக்கணும். சோ மத்த நாடுகள் அவங்கள பார்க்கும்போது they will know that this is a different country. இது ஒரு வித்தியாசமா இருக்கிறாங்க அப்படின்றத புரிந்து கொள்வதற்காக தான் அந்த ஒரு ஆண்டவர் அதை ஏற்படுத்தினார். So God wanted Israel to be distinct from everybody else. மற்றவர்களை காட்டிலும் ஒரு தனிப்பட்ட ஒரு நாடாக இருக்கணும், அதனுடைய நோக்கம் தான். So that நான் சொல்றபடி நீங்க செய்தீர்கள், இது நீங்கள் அந்த டிஸ்டிங்ஷனை நீங்க காப்பீங்க. மற்றவங்களுக்கு உங்களுக்கு ஒரு வித்தியாசத்தை நான் காட்டுவேன், அதுதான். அடுத்தது ரெண்டாவது நீங்க பாத்தீங்கன்னா ஃபர்கிவ்னஸ். அவங்களுடைய அந்த லாஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் மூலமா ஆண்டவர் சொன்னார்னா, அவங்க அந்த பலி கொடுக்கிறது, அந்த பலி கொடுக்கிறது மூலமாக அவங்களுடைய பாவங்கள் மூடப்படுகிறது. சோ அதுக்கு ஒரு ப்ரொவிஷன் தான் அந்த கொடுத்திருந்தார். லெவிட்டிகஸ் நீங்க வாசிங்க, எப்படி பலி கொடுக்கணும் எல்லாம் இருக்கும். சோ அவங்களுடைய பாவங்களை கழுவப்படவில்லை.
நல்லா புரிஞ்சுக்கிட்டோம். பழைய ஏற்பாட்டுல அவங்க பலி கொடுப்பதன் மூலமா அவங்க பாவங்கள் கழுவப்படவில்லை, மூடப்பட்டது. இட் வாஸ் கவர்ட். சோ அநேக நேரத்துல இந்த புதிய ஏற்பாட்டுல நம்ம அநேக நேரம் ஜெபம் பண்ணுவோம், என் பாவத்தை மூடி போடும் ஜெபம் பண்றோம். அனைவரும் கவரிங் எல்லாம் ஜெபம் பண்றோம். கவரிங் வந்து பழைய உடன்படிக்கையில தான் கவரிங். காட் கவர்ட் தேர் சின்ஸ். புதிய உடன்படிக்கையில நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறது வந்து இட்ஸ் கிளென்சிங் ஆஃப் சின்ஸ், கிளீன். இட்ஸ் நாட் தேர் எனிமோர். இட் டசன்ட் ஹேவ் டு பி கவர்ட். சோ அவங்களுக்கு அந்த பலியின் மூலமாக கவர் தான் பண்ணப்பட்டு இட் வாஸ் ஒன்லி தேர் சின் வாஸ் கவர்ட். அது ஒரு டேபிள்ல ஒரு இதை ஒரு புக்கை வச்சுட்டு நீங்க மேல ஒரு ஸ்கிரீன் போட்டீங்கன்னா, மேல ஒரு டேபிள் கிளாத் போட்டீங்கன்னா, அந்த டேபிள் கிளாத் வந்து புக்கை கவர் பண்ணும், அவ்வளவுதான். பட் த புக் இஸ் இன்சைட். தூக்குனீங்கன்னா இருக்கும். பட் கிளீன்னா என்ன, கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்ணப்பட்டது. சோ அவங்களுக்கு வந்து அந்த கவரிங் கொடுத்திருந்தாரு ஆண்டவர். அது ஒரு கொடுத்தது நோக்கம். அடுத்தது அந்த ஃபெஸ்டிவல்ஸ், அந்த பண்டிகைகள் ஆசரிக்கும் போது, அந்த விசேஷமான நேரங்கள் நாட்கள் ஆசரிக்கும் போது அவங்க கூடி வந்து ஆஸ் அ கம்யூனிட்டி கம்மிங் டுகெதர், சேர்ந்து வந்து ஒருத்தரை பார்த்து பழகி அந்த வருஷத்துல ஒரு மூலமா அந்த டே ஆஃப் அட்டோன்மெண்ட் சொல்லுவாங்க. அன்னைக்குதான் அந்த ஹை பிரீஸ்ட் வந்து இந்த மகாபரிசுத்த ஸ்தலத்துக்கு உள்ள போவார். ஹோலி ஆஃப் ஹோலிஸ் போய் ஒரு பலியை எடுத்துட்டு போய், சோ அது எல்லாமே சோ அது இன்னும் அநேக ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாத்தையும் ஏற்படுத்தும். ஏன்னா எல்லாரும் சேர்ந்து வந்து ஆஸ் அ கம்யூனிட்டி, ஆஸ் அ நேஷன் அவங்க எல்லாரும் சேர்ந்து வாழணும் அப்படின்றதுக்காக தான் அது எல்லாத்தையும் அந்த ரெகுலேஷன்ஸ் ஆண்டர். அடுத்தது டு ப்ரொவைட் டைரக்ஷன் ஃபார் பிசிக்கல் ஸ்பிரிச்சுவல் ஹெல்த் ஆஃப் த நேஷன். அதான் நான் சொன்னது, டயட்ரி லாஸ் மூலமாக தான் பிசிக்கல் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹெல்த் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் முக்கியமான ஒண்ணு இதுதான் திஸ் இஸ் கால்ட் தி நெகட்டிவ் திங். பட் இதுதான் லா கொடுத்ததன் முக்கியமான நோக்கம். அந்த 400 something இயர்ஸ் அவங்க அந்த நியாயப்பிரமாணத்துக்கு கீழே இருந்தாங்க. அதுக்கு கொடுத்தத நோக்கம் என்னன்னா, so that to reveal to humanity that no one can keep the law and be holy. இது வந்து அவங்க புரியணும் அப்படின்றதுக்காக தான் அந்த 400 வருஷமா அவங்களும் அந்த லாக்குள்ள ஆண்டு வைத்தார். ஒருவேளை இது நம்ம பாக்குறதுக்கு ஒரு மேல நமக்கு வந்து ஏன் எதுக்கு அப்படி கொடுக்கணும்? ரோமன் 3:20 பாருங்க, therefore no one will be declared righteous in God's sight by the works of the law, rather through the law we become conscious of our sin. சோ அந்த உடன்படிக்கை அந்த கொடுக்கறத நோக்கம் என்னன்னா, இது எல்லாத்தையும் ஆண்டவர் சொல்றாரு, நீ இதை கைப்பிடிக்கணும், இதை கடைப்பிடிக்கணும், இப்படி செய்யணும், இப்படி இருக்கணும்னு சொல்றாரு. பட் அதனோட அல்டிமேட் நோக்கம் நீங்க பாத்தீங்கன்னா, so that man should understand, எவ்வளவுதான் நீங்க முயற்சி பண்ணாலும் உங்களால அந்த பரிசுத்தத்தை, நான் எதிர்பார்க்கிற அந்த பரிசுத்தத்தை உங்களால அடைய முடியாது அப்படின்றத மனித குலம் புரிந்து கொள்வதற்காக தான் 400 something ஆண்டுகளாக அவங்கள அந்த நியாயப்பிரமாணத்துக்கு கீழே போட்டார். இதை ஒருவேளை நமக்கு ஆண்டவர் ஏன் இதை செய்தாருன்னு கேட்கறதுக்கு நமக்கு பார்க்கும்போது நமக்கு ஆச்சரியமா இருக்கலாம். திஸ் இஸ் தி வே காட் வொர்க்ஸ். அநேக நேரத்தில் நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம், ஆண்டவர் இதை ஏன் வாழ்க்கையில அலோவ் பண்ணியிருக்காரு, இது ஏன் வாழ்க்கையில அலோவ் பண்ணிருக்காரு, இது ஏன் இப்படி இருக்கணும். நம்ம எதெல்லாம் ஸ்ட்ரென்த் நினைக்கிறோமோ, நம்ம இதெல்லாம் நம்ம செய்திடலாம். நம்மளுடைய வில் பவர் யூஸ் பண்ணி நம்ம செய்திடலாம், நம்ம இப்படி பண்ணிடலாம், நம்ம எப்படியாவது ஆண்டவரை ப்ளீஸ் பண்ணிடலாம் நம்ம நினைச்சிட்டு இருப்போம். ஆண்டவர் ஸ்பெசிபிக்கா அந்த ஏரியாவை நம்மளை போட்டு அமுக்குவார். So that ஆண்டவர் நம்மளை எதுக்கு அனுப்புறாருன்னா, so that he will come to a stage where you say, I cannot do this on my own. என்னையால இது செய்ய முடியாது. எஸ்பெஷலி அதான் சொல்றாரு, பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்றது வந்து அவங்க வந்து எவ்வளவுதான் ட்ரை பண்ணாங்க. பட் ஆண்டவர் அவங்கள ஒரு கட்டத்துக்கு மேல கொண்டு தள்ளினார். என்ன ஒரு இடத்துக்கு கொண்டு தள்ளிட்டு so that they could say, I could not do this. எங்களால முடியாது, இது செய்ய முடியாது. பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்றது எங்களால முடியாது. எவ்வளவு முயற்சி எடுத்தாலும் சரி, எத்தனை ரெசல்யூஷன் எடுத்தாலும் சரி. So this is the way God works. இப்படிதான் ஆண்டவர் அவர் காரியங்களை நம்மளோட வாழ்க்கையில அநேக நேரம் செய்யும்போது நமக்கு புரியாம இருக்கணும், ஏன் அதை செய்யறாரு. So 400 வருஷமா அவங்கள அந்த நியாயப்பிரமாணத்துக்கு கீழே போட்டது நோக்கம் வந்து so that they will understand that they cannot achieve this. நம்ம நினைப்போம் ஆண்டவர் ஏதாவது காரியத்தை நமக்கு செய்ய சொன்னார்னா so that we can achieve this. So அதுக்காக தான் நினைப்போம். பட் அது இல்லை. இதன் நோக்கம் so that you will understand that you cannot achieve this with your own self. உங்களுடைய முயற்சியினால இதை செய்ய முடியாதுன்றத மனித குலம் புரிய வேண்டும். அதான் மெயின் நோக்கம். So that humanity everywhere, not just Israel. இஸ்ரேலை பார்த்து இஸ்ரேல் மூலமாக உலகம் முழுவதும் எல்லாரும் அறிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, you cannot do this on your own. See, you cannot do this on your own. உங்களால முடியாது. அதுக்காக தான் ஆண்டவர் அதை அலோவ் பண்ணார். சோ இன்னொரு நோக்கம் ஆண்டவர் கூட சொல்ல, தேவல் நாட் அவங்களால நான் இதை என்னையால செய்ய முடியாது. பரிசுத்தமான வாழ்க்கை என்பது என்னையால வாழ முடியாது.
ஒருவேளை நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம், இப்போ நான் எப்படியாவது இந்த காரியத்தை ஓவர் கம் பண்ணிடுறேன், எப்படியாவது இந்த சுச்சுவேஷன் நான் எப்படியாவது ஓவர் கம் பண்ணிடுறேன், இது இல்ல எனக்கு ஸ்ட்ரென்த் இருக்கு, இதுல எனக்கு நிறைய அறிவு இருக்கு, இதுல ஐ ஹாவ் த கான்பிடன்ஸ் டு ஓவர் கம் நினைச்சிட்டு இருக்கலாம். பட் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் காட் ஆல்மோஸ்ட் அந்த மாதிரி சுச்சுவேஷன் நம்மளை தள்ளி he will make us go to the end of it so that we will say I can't do this. நம்ம நினைச்சிருவோம் என்னால முடியும்ன்றத. ஆண்டவர் நம்மள அந்த எட்ஜி கொண்டு போயிட்டு என்னால முடியாது ஆண்டவரை அப்படி சொல்லும் போதுதான் then he will give us the strength. அதாவது நம்ம we will see that. இப்போ இன்னொரு நோக்கம் ஆண்டவர் அந்த லா கொடுத்தது நோக்கம் பாருங்க, ரோமர் 4:15 பாருங்க, where there is no law there is no transgression. சோ அந்த நியாயப்பிரமாணம் 10 கட்டளைகள் எல்லாமே அந்த நியாயப்பிரமாணம் எல்லாம் கொடுத்தது நோக்கம் வந்து அந்த 3 வசனத்தையும் நான் கொடுத்திருக்கேன், அந்த கிரீன்ல கொடுத்திருக்க 3 வசனத்தையும் ரோமர் 4:15, ரோமர் 5:13, ரோமர் 5:20. சார் ரோமர் 4:15 பாத்தீங்கன்னா and there is no law there is no transgression. So லா கொடுத்தது நோக்கம் என்னன்னா பாவம் என்னன்றது நம்ம புரியணும். சோ அதுதான் புதிய உடன்படிக்கையில இந்த நியாயப்பிரமாணத்துல முக்கியமான ஒரு இது புரிய வேண்டியது. லா இல்லாட்டா பாவம்ன்றதே கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்ப இந்த நாட்டுல இப்ப இந்தியால லெப்ட்ல தான் கார் ஓட்டணும்ன்ற லா இருக்கு. இருக்கிறனாலதான் நீங்க லெப்ட்ல ஓட்டணும். நீங்க லெப்ட்ல ஓட்டாம ரைட்ல ஓட்டினீங்கன்னா போலீஸ் உங்களை பிடிச்சி ஃபைன் பண்ணுவாங்க. ஏன்னா there is a law like that. இப்போ அந்த அப்படி ஒரு லா இல்லைன்னு வச்சுக்கோங்க, ரோட்ல நீங்க எப்படி வேணாலும் போகலாம். So there is no transgression of anything. அதே மாதிரி மர்டர் ஒரு லா இருக்க போய் தான் நீ யார கொண்டா நீங்க வந்து there is a transgression, there is a sin. So முதலாவது பாவம் என்ன அப்படின்றத புரிய வேண்டும்னா there has to be a law. அதே மாதிரி ரோமர் 5:13 பாருங்க, நியாயப்பிரமாணம் கொடுக்கறதுக்கு முன்னாலே பாவம் இருந்தது. பட் அந்த பாருங்க, பட் sin is not charged against anyone's account where there is no law. புரியுதா? சோ நியாயப்பிரமாணம் இல்ல இடத்துல ஒருத்தர் பாவம் செய்யறான்னா, விபச்சாரம் பாவம் அப்படின்ற அந்த அந்த நியாயப்பிரமாணம் அவனுக்கு கொடுக்கப்படாத இடத்துல ஒருத்தன் இருக்கிறான்னா, அவன் விபச்சாரம் செய்தான்னா there is no அந்த பாவம் வந்து அவனுக்கு இட்ஸ் நாட் சார்ஜ் இன் ஹிஸ் அக்கௌண்ட் போட்டிருக்கு. அவனை சார்ஜ் பண்ண முடியாது. ஏன்னா இப்போ எங்க அந்த நியாயம் எந்த லா கொடுக்கப்படுதோ அதுக்கு கீழே செய்யும் போது அந்த லா பிரேக் பண்ணப்படுது. அப்பதான் பாவம்னா என்னன்றதே நமக்கு புரியுது. சோ இன்னொரு மெயின் நோக்கம் ஆண்டவர் அந்த கொடுத்தத நோக்கம் என்னன்னா so that we will understand what is sin, what is not. புதிய ஏற்பாடுல நீங்க பாத்தீங்கன்னா எல்லாமே பழைய ஏற்பாடுல ஆண்டவர் அந்த நியாயப்பிரமாணத்தை பேஸ் பண்ணதான் எல்லாமே. இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் த ஃபவுண்டேஷன் ஃபார் த நியூ டெஸ்டமென்ட். நியூ டெஸ்டமென்ட் ஃபவுண்டேஷன் தான் இங்க இருக்குது as far as moral laws are concerned. இன்னொரு 5:20 பாருங்க, இன்னொரு வசனம் இருக்கு, the law was brought in so that trespass might increase. இது ஒரு புரியதா பாருங்க, லா எது கொண்ட நியாயப்பிரமாணம் எது கொடுக்கப்பட்டதா so that பாவம் பெருகுவதற்காக, so that trespass might increase, but where sin increase grace increase on the more. சோ நீங்க பாருங்க அந்த ஆண்டவருடைய this is the plan of God. இதான் நீங்க நல்லா புரியணும். ஆண்டவருடைய plan, the way he does things is awesome. நாம நினைக்கிற மாதிரியே நடக்காது. நம்ம எல்லாமே ரொம்ப சிம்பிளிஸ்டிக் தாட் தான் நமக்கு எல்லாமே. பட் இட்ஸ் நாட் லைக் தட். பாருங்க, லா எது கொண்டாந்தாருன்னா so that trespass will increase. அதாவது பாவம் கூடும் போது கிருபை கூடும். சோ அந்த பாவம் கூடி முத்தி இருக்கிற நேரத்துலதான் கிருபை கூடும். அப்போதான் இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டார். சோ அதுதான் இட் வாஸ் லைக் இது அது ஒரு டெம்பரரி கவர்னன்ட். ஏன்னா இயேசு கிறிஸ்து வரும் வரைக்கும் இந்த நியாயப்பிரமாணத்தை ஆண்டவர் அலோவ் பண்ணார். சோ தட் until then it was there. புரியுதா? இந்த 3 வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா you will understand why it was given. So that பாவம்னா என்ன அப்படின்றது தெரியணும். சோ பாவத்துல இருந்து பாவம்னா என்ன, பாவத்தை ஒரு மனிதனுக்கு இதுதான் பாவம்ன்றது அவனுக்கு புரியணும். பிளஸ் அவனுக்கு அந்த பாவத்தினுடைய கொடுமை புரியணும். எல்லாம் இட்ஸ் ஆல் அதுல இருக்குது. மனிதனுடைய இருதயத்தை ஆண்டவர் தான் அறிவார். only he knows God's heart. எப்படி ஒரு மனிதன் எப்படி ரியாக்ட் பண்ணுவான், ஏன் 400 வருஷம் கொடுக்கணும், 400 வருஷம் தேவை. சோ தட் எல்லா மனிதனும் எல்லா விதத்திலயும் ட்ரை பண்ணி முடியல. இன்னும் யூதர்கள் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. நீ அவன் செய்யற காரியங்கள்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப சில நேரம் சிரிப்பா தான் இருக்கும், சில நேரம் இதா தான் இருக்கும். இன்னும் அநேக காரியங்களை செய்யறாங்க. 6 மணிக்கு மேல லைட் போட மாட்டாங்க, நிறைய காரியங்கள். somehow they can please God. முடியல. சோ இதுதான் ஆண்டவர் கொடுத்தது நோக்கம். அடுத்தது நீங்க இன்னொன்னு புரிந்து கொள்ள வேண்டியது முக்கியமானது வந்து இந்த பழைய உடன்படிக்கை, மோசேயின் உடன்படிக்கை வந்த உடனே it did not override Abrahamic covenant. பாருங்க,
ஓவர்ரைட்னா ஆபிரகாம் ஏற்கனவே கொடுத்த அந்த உடன்படிக்கையை இது வந்து கேன்சல் பண்ணல. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். ஸோ நீங்க பாத்தீங்கன்னா the law was given alongside the promise. ப்ராமிஸ்ன்றது ஆபிரகாமுக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த ப்ராமிஸ். சரியா? ப்ராமிஸ்ன்றது ஆபிரகாமுக்கு கொடுத்தது. ஸோ அது ரெண்டுமே பேரலா போகுது. ஸோ ஆண்டவர் பழைய உடன்படிக்கை கொடுக்கும்போது இட் இஸ் லைக் அது வந்து ரெண்டும் பேரலா போகுது. இட் டிட் நாட் ஓவர் ரூல் ஈச் அதர். ஸோ இட் வாஸ் கிவன் அலாங் சைட். அதான் இப்போ கலாத்தியர் 3வது அதிகாரம் எடுத்து வச்சுக்கோ, அந்த பாடம் வாசித்தது அதுல இருந்து தான் நம்ம பார்க்க போறது எல்லாமே. ஸோ அதுல பாத்தீங்கன்னா 19வது வசனத்துல பாருங்க, why then was the law given? So இது பால் கொடுக்கிற explanation. It was given alongside the promise to show people their sins. Alongside the promise. So promise ஆண்டவர் ஆபிரகாம் கொடுத்த அந்த ப்ராமிஸும் இதுவும் பேரலா தான் போகுது. So it is running parallel to the main difference. என்ன டிஃபரன்ஸ்? ஆபிரகாமுக்கு கொடுத்த அந்த இதுக்கும் மோசே கொடுத்த அந்த கவர்னன்ட்டுக்கும் இஸ்ரேல் மக்களோட செய்த அந்த உடன்படிக்கைக்கும் உள்ள மெயின் டிஃபரன்ஸ் வந்து the word if. நல்லா புரிஞ்சுக்கோங்க. the word if. இஃப்னா ஆண்டவர் மோசேயோட செய்த அந்த உடன்படிக்கை, இஸ்ரேல் மக்களோட அந்த செய்த உடன்படிக்கை, இஃப் யூ டூ திஸ் ஐ வில் டூ திஸ், இஃப் யூ டூ திஸ் ஐ வில் டூ. நீங்க இதை செய்தீர்கள் தான் இது உங்களுக்கு நடக்கும், இதை செய்யாவிட்டால் இஃப். பட் ஆபிரகாம் கொடுத்த அந்த ப்ராமிஸ் ரெண்டையும் டிஃபரன்ஷியேட் பண்ணணும் நாம. அது வந்து ப்ராமிஸ், இது வந்து he made a covenant with the Israel. அது ஒரு விதத்துல கவர்னன்ட் தான், பட் அது வந்து அன்கண்டிஷனல். ஆண்டவர் ஆபிரகாம் நீ இதை செய்தால் தான் நான் செய்வேன். இட் வாஸ் அன்கண்டிஷனல். ஐ வில் டூ திஸ் ஏப்ரகாம், நான் உனக்கு இதை எல்லாம் செய்வேன். அதனாலதான் நீங்க ஜெனசிஸ்ல அவர் அந்த கடைசியில அந்த உடன்படிக்கை பண்ணும்போது அந்த ஒரு அனிமல் எடுத்து அவர் வெட்டி வைக்கிறாரு, பேர்டையும் வெட்டி வைக்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் அயர்ந்து தூங்குறாருன்னு இருக்கும். தூங்கி முழிச்சு பார்க்கும்போது அந்த இடம் ஃபுல்லா இட் இஸ் ஆஸ் இஃப் சம்ஒன் வாக் இன் பிட்வீன் தட். அந்த பலியின் நடுவுல செஞ்சு அந்த பலி எல்லாம் கருகி ஆண்டவர் அந்த பலியை அக்செப்ட் பண்ணாருன்னு இருக்கும். இவர் ஒண்ணுமே செய்யல. God accepted that. It was a one-sided covenant God made with Abraham and he said, உனக்கு நான் இது செய்வேன். இதுதான் ப்ராமிஸ். சோ நாம வர்றது வந்து ஆபிரகாமுடைய டிசெண்டன்ஸ் தான். சோ புரிஞ்சுக்கோங்க. சோ நம்ம வந்து இஸ்ரேலுடைய டிசெண்டன்ஸ் கிடையாது. இந்த ஸ்பிரிச்சுவல் சென்ஸ் we are not the Jewish nation. So the old covenant was முழுக்க அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது யூதர்களுக்கு. சோ மெயின் டிஃபரன்ஸ் ஆபிரகாம் கொடுத்ததுக்கு இதுக்கு உள்ள டிஃபரன்ஸ் அங்க வந்து இஃப் யூ டூ திஸ். பட் ஆபிரகாம் கொடுத்த ப்ராமிஸ் வந்து ஐ வில் டூ திஸ். அது எப்படி? என்னை பொறுத்த வரைக்கும் God almost foresees the future நினைக்கிறேன். ஆண்டவர் தெரியும் இஸ்ரேல் மக்கள் மிசரபிளா ஃபெயில் ஆவாங்கன்னு தெரியும். ஸோ அதனாலதான் ஈஸி கண்டிஷன் போட்டார். ஆண்டவருக்கு அதே நேரத்தில் தெரியும் ஆபிரகாம் கண்டிப்பாக எல்லாத்துலயும் பாஸ் பண்ணிடுவாரு தெரியும். So he did not needed to put any condition because God foresees future. எல்லா கவர்னட்டும் அவர் ஃபோர்ஸி பண்ணிடுவாங்க. ஏன்னா ஆண்டவரை பொறுத்த வரைக்கும் பாஸ்ட் பிரசன்ட் ஃபியூச்சர்லாம் ஒண்ணும் கிடையாது. எல்லாமே ஏன்னா வேற சொல்லி அவர் தான் ஆதி, அவர் தான் அந்தம். இட் மீன்ஸ் தட் ஹி இஸ் த பிகினிங், ஹி இஸ் தி எண்ட். டைம்ன்ற கான்செப்டே நமக்கு தான், மனிதர்களுக்கு தான் டைம். அவருக்கு டைம்ன்ற கான்செப்டே கிடையாது. பிகாஸ் ஹி நோஸ் எவ்ரிதிங் ஃப்ரம் த பிகினிங் டு த எண்ட். அவருக்கு எல்லாமே தெரியும். So he doesn't. So he foresees the future. So அதனால he gives a one covenant, one-sided promise to Abraham covenant. But for the Israel, for the nation Israel, he says, if you do this, it was a conditional promise. See, temporary, and it was also a temporary promise. அதே கலேசியர் 3:19 நீங்க பாத்தீங்கன்னா அடுத்த பாட்டு பாத்தீங்கன்னா, but the law was designed to last until the coming of the child who was promised. So it is a temporary covenant. நீங்க லா சரியா புரிந்து கொள்ளணும், நியாயப்பிரமாணத்தை சரியா புரிந்து கொள்ளணும்னா, இந்த பில்டிங் கட்டும் போது சைட்ல இந்த ஸ்கேஃபோல்டிங் ஒன்று போடுவாங்க தெரியும், இந்த கட்டையா வச்சு அதுல ஏறி நின்று கட்டுவாங்க. லா வந்து அந்த ஸ்கேஃபோல்டிங் மாதிரி தான், சுத்தி ஒரு சாரம் சொல்லுவாங்க தமிழ்ல, அந்த இதா இருக்கும் சுத்தி அதுல இருந்து வேலை செய்வாங்க. ஸோ அந்த பில்டிங் கெட்டுற வரைக்கும் அந்த சாரம் இருக்கும். ஒன்ஸ் அந்த பில்டிங் கெட்டி முடிச்சதுக்கு அப்புறம் அதை ஃபுல்லா இறக்கிடுவாங்க, எல்லாத்தையும் எடுத்துவாங்க. இட்ஸ் a temporary thing. ஸோ நியாயப்பிரமாணம் அப்படிதான். இட் வாஸ் டிசைன்ட் only until the coming of the child who was promised. அதான் Galatians 19 அந்த கடைசி பாட்டுல அதுதான் இருக்குது. So it was just a temporary thing until Jesus Christ comes, so that we will understand, so that we will know that we need somebody like Jesus. அதுக்குதான் லா வந்து பேசிக்கலி என்ன பண்ணுச்சுன்னா, நம்மள மனிதன் முழுவதுமா எல்லாம் ட்ரை பண்ணிட்டு கடைசி முடியாது பாவம் முத்தி போய் நிக்கிற நேரத்துல then Jesus Christ came. So it led people to Jesus Christ. It led people to grace. லாவுடைய அச்சீவ்மெண்ட் அதுதான். மொத்தத்துல ஆண்டவர் கொடுத்த நியாயப்பிரமாணம் என்ன பண்ணுச்சுன்னா, அது கிருபையை நோக்கி தள்ளி கொண்டிருந்தது எல்லா மனிதனும்.
அடுத்தது அவனுடைய செல்ஃப் ரைச்சியஸ்னஸ்ல இருந்தா செல்ஃப் ரைச்சியஸ்னஸ்ல ஒண்ணும் முடியாது, கிருபையினாலதான் முடியுன்றத, கிருபையை நோக்கி தள்ளுறத முக்கியமான வேலை செய்தது அந்த லா. So it was a temporary thing which was pointing everybody towards Jesus Christ. அடுத்தது அந்த ப்ராமிஸ்க்கும், அது ஆண்டவர் கொடுத்த அந்த ப்ராமிஸ்க்கும் இஸ்ரேலை செய்த அந்த உடன்படிக்கையும் உள்ள மெயின் வித்தியாசத்தை பாருங்க. அந்த 19 20 மீடியேட்டர் பிட்வீன் காட் அண்ட் பீப்புள். when God gave his law through angels to Moses, who was the mediator between God and the people? So இங்க பாருங்க, காடுக்கும் இஸ்ரேலுக்கும் நடுவுல மோசஸ் ஒரு மீடியேட்டர் இருக்கிறாரு. So the law, நியாயப்பிரமாணத்துக்கு ஒரு மீடியேட்டர் தேவைப்பட்டது. பட் அதே நேரத்தில் பாருங்க, when he gave the promise to Abraham, but God, who is one, did not use a mediator when he gave his promise to Abraham. 20 வசனத்துல பாருங்க, he did not need a mediator. யாருக்கு? when he gave the promise to Abraham. So நம்ம ஏப்ரஹாமுடைய சந்ததிகள், we are descendants of Abraham. We are not descendants of that. So நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க if you think you are a Jewish man and மோசேயின் நியாயப்பிரமாணத்துக்கு கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா ஒரு மீடியேட்டர் தேவை. ஆண்டவருக்கு உங்களுக்கு நடுவில் இன்னைக்கு நிறைய ஊழியக்காரர்கள் மீடியேட்டரா தான் இருக்காங்க. யாரெல்லாம் மீடியேட்டரா இருக்காங்களோ அவங்க எல்லாம் பேசிக்கலி they have the old covenant mentality. ஒருவேளை இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்களும் சரி, அநேக ஊழியக்காரர்கள் நான் சொல்றேன், நீங்க ஒருவேளை அவங்க புதிய உடன்படிக்கை காலத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். பட் அவங்க செய்யற ஊழியத்தையும் அவங்க செய்யற காரியங்களையும் நீங்க பார்க்கும்போது they are still under the old covenant mentality. அந்த நியாய பிரமாணத்தின் மென்டாலிட்டியில தான் இருக்காங்க. இங்க பாருங்க, மீடியேட்டர் was needed for the old covenant, but for the promise God made to Abraham, because we are ஆபிரகாம் பிள்ளைகள் விசுவாசத்தினால் வந்தவர்கள், புரியுதா? So we come from the promise that God gave to Abraham. We don't need mediators. நல்லா புரிஞ்சுக்கோங்க. if யாராவது ஆண்டவருக்கும் நடுவில் உங்களுக்கு மீடியேட்டர், நான் உங்களுக்காக இது ஜெபம் பண்ணி வாங்கி தரேன், நான் இதுக்காக செய்யறேன், கண்டிப்பா புரிஞ்சுக்க, that person has the old mentality, old covenant mentality. இன்னைக்கு நிறைய பாஸ்டர்ஸ்லும் சரி, இன்னைக்கு நிறைய ஊழியக்காரங்களும் இந்த மென்டாலிட்டியில தான் இருக்கிறாங்க. They are in the same mentality that they want to act as mediators. You don't need mediator. Still, only the old covenant needed a mediator. See, அதான் அது 22 வசனத்துல பாருங்க. So எல்லாத்தையும் சொல்லுது, we were prisoners of sin, and நம்மளுடைய பாவத்திலிருந்து மன்னிக்கிறது இயேசு கிறிஸ்து மட்டும்தான் முடியுன்றதுதான் தள்ளி கொண்டு போனது அந்த லா. அடுத்தது அந்த லா நியாயப்பிரமாணம் என்ன பண்ணுச்சுன்னா, இட் வாஸ் ஆல்மோஸ்ட் லைக் ஏ கார்டியன். அதான் இங்க போட்டிருக்க அந்த 23 24 25 வசனத்துக்கு கலாத்தியர் 3வது அதிகாரத்துல 23 25. So it was almost like a guardian. கார்டியன்னா என்னன்னா, ஒரு ஆளுக்கு கார்டியன் எப்ப தேவைப்படும்னா, அவன் ஓரளவு மெச்சூரிட்டி வர்ற வரைக்கும் அவனுக்கு கார்டியன் தேவைப்படும். ஸோ அதே மாதிரி தான் இஸ்ரேல் மக்களும் சரி, நாமும் சரி, அந்த மெச்சூரிட்டி வரணுன்றதுக்காக ஆண்டவர் அந்த லாவை ஒரு கார்டியன் மாதிரி நமக்கு கொடுத்திருந்தார், புரியுதா? ஸோ அதான் இங்க இருக்குது. இதோ நீங்க 23 25 வாசித்து பாருங்க. We were placed under the guard by the law. So we were kept in protected custody, so to speak, until the way of faith was revealed. புரியுதா? We தான் எல்லாரும் தான். The whole humanity was under protected custody. So the law was our guardian until Christ came. It protected us until we could be made right with God through faith. நல்லா புரிஞ்சுக்கோ, விசுவாசத்தின் மூலமாக ஆண்டவருக்குள்ள வருவது வரைக்கும் நம்மளை ப்ரொடெக்ட் பண்றது. இட் ப்ரொடெக்டட் பீப்புள். The law, it protected. So it was a guardian. It was like a guardian to us. Now, இப்போது நமக்கு, since we have the way of faith, we no longer need the law as our guardian. இப்போ நமக்கு நியாயப்பிரமாணம் கார்டியனாக தேவைப்படவில்லை. அப்படின்னா கிளியரா இருக்கு, we no longer need the law as our guardian. அப்படின்னா law கம்ப்ளீட்டா யூஸ்லெஸ்ஸா? That is completely நம்மளை விட்டு தேவையில்லாத ஒரு காரியமா? So see, we have to have that balance view. கம்ப்ளீட்டா ஒரு கூட்டம் இருக்காங்க, ஒரு கூட்டம் இருக்குது, அவங்க சொல்றாங்கன்னா they say that completely we don't need anything with the law, we are completely new covenant, the law எனக்கு சம்பந்தமே கிடையாதுன்றாங்க. Then there is the other group that still goes on saying, இது ரெண்டு குரூப்புமே இன்னைக்கு இருக்கிறாங்க, கிறிஸ்தவத்துல இருக்கிறாங்க ரெண்டு குரூப். other group says that we need the law, அது வேணும் அதுவும் வேணும்னு சொல்றாங்க. பட் இதுல சத்தியம் ட்ரூத்லாம் எங்க இருக்கு? See, the Bible, இங்க பாருங்க, we no longer need the law as our guardian தான் இருக்கு சொல்ற. We no longer need the lawன்றதுல law நம்ம we are not completely out of it. So அது எந்த லெவல்ல இருக்கு, எவ்வளவு தூரத்துக்கு நம்மள
இன்ஃபுளுன்ஸ் பண்ணுன்றத கரெக்டா நம்ம புரிஞ்சுக்கணும். நீங்க அதை சரியா புரியாதனாலதான் இன்னைக்கு அநேக தவறான போதனைகள் இன்னைக்கு கிறிஸ்தவத்துல இருக்கு. So that is what we are going to see right now. Is it completely useless? இல்ல. பாருங்க, ரோமர் 3:30 பாருங்க, ரோமன்ஸ் 3:13 பாருங்க. Since there is only one God who will justify the circumcised by faith and the uncircumcised through the same faith, do we then nullify the law by his faith? Not at all. Rather, we uphold the law. So, நியாயப்பிரமாணத்தை என்ன சொல்றாருன்னா, we uphold it என்றது, it's not, அதை தூக்கி போட வேண்டியது இல்ல, we uphold it. It's not completely to be neglected. We uphold it. அது எப்படின்றத நம்ம பார்க்கணும். அதே மாதிரி இயேசு கிறிஸ்துவும் பாருங்க, மத்தேயு 5:17-18 பாருங்க, he says it very clearly. நல்லா he says it very clearly. Do you think that I have come to abolish the law of the prophets? I have not come to abolish them, but to fulfill them. For 18 பாருங்க, for I tell you, until heaven and earth disappear, not the smallest letter, not the least stroke of a pen will by any means disappear from the law until everything is accomplished. So, law it is not completely useless. It is not completely நம்ம இக்னோர் பண்ண வேண்டியது இல்ல. It is நம்மளுடைய வாழ்க்கையின் மூலமா அவர் சொல்றாரு, we will uphold the law by faith. அதே மாதிரி இயேசு கிறிஸ்து சொல்றாரு, I did not come to abolish it, but I came to fulfill it. So இதுதான் நம்ம we have to understand that. அப்போ 2 கொரிந்தியர் 3:6 பாருங்க, for the letter kills but the spirit gives life. So இந்த 3 வசனத்தை நம்ம வச்சு பார்க்கும்போது, see, for the letter kills, 2 கொரிந்தியர் 3:6 பாருங்க, for the letter kills but the spirit gives life. இப்போ நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கை, இப்போ நம்ம ஆவியில வாழ்றோம், நம்ம பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படுகிறோம், நம்ம ஆவியானவரால் நடத்தப்படுகிறோம். ஆவியானவரால் நம்மளை நடத்தும் போது அநேக விதத்துல நம்ம we are in one way ஆவியானவரால் நடத்தப்படுகிறோம். பட் ஒரு விதத்துல நாம எல்லாரும் அந்த நியாயப்பிரமாணத்தில் சொன்ன காரியங்களை தான் செய்து கொண்டு இருக்கிறோம். We are not doing anything contrary to the law. So அதான் நம்ம we will see it in detail. So we are not here to go away from it or to அதுக்கு ஆப்போசிட்டா போறதுக்கு இல்ல. we are fulfilling it in one way by faith. விசுவாசத்தின் மூலமா நம்ம வாழ்ற வாழ்க்கையின் மூலமாக, பரிசுத்த ஆவியானவர் நம்மை வழிநடத்துற வாழ்க்கையின் மூலமாக நாம் வாழும்போது ஒரு விதத்துல அநேக நியாயப்பிரமாணத்தின் உள்ள காரியங்கள் நம்ம ஃபுல்ஃபில் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ நியாயப்பிரமாணம் எடுத்துட்டீங்கன்னா இட் ஹாஸ் மெனி திங்ஸ். ஸோ ஒரு சில காரியங்கள் ஃபுல்ஃபில் ஆகிவிட்டது, ஏற்கனவே அது ஃபுல்ஃபில் பண்ணப்பட்டு விட்டது. அநேக காரியங்கள் இயேசு கிறிஸ்து வந்தவுடன் நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்ட அநேக காரியங்கள் ஃபுல்ஃபில் பண்ணப்பட்டு விட்டது. அது இனிமே ஃபியூச்சர் ஃபுல்ஃபில்மெண்ட் தேவையில்லை. ஸோ ஆண்டவர் சொல்லும்போது சொல்றாரு, ஒண்ணுமே ஒழியாது, ஒண்ணுமே நத்திங் வில் கோ அப்படின்னு சொல்லும்போது, ஒண்ணுமே வேஸ்ட் ஆகாதுன்னு சொல்லும்போது, இயேசு கிறிஸ்து 18ஆம் வசனத்தை சொல்லும்போது, நிறைய ஆண்டவர் கொடுக்கப்பட்ட அந்த நியாயப்பிரமாணம் எல்லாத்துலயுமே there is some fulfillment. ஒன்னு பழைய அந்த இஸ்ரேல் மக்களுடைய வாழ்க்கையில நிறைவேற்றப்பட்டது, அல்லது இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நிறைவேற்றப்பட்டது. எஸ்பெஷலி அந்த பலியை கொடுத்து பாத்தீங்கன்னா, லேவியராகமத்தில் சொல்லியிருக்க அந்த பலிகள் 1ஆவது அதிகாரத்துல இருந்து 7ஆவது அதிகாரம் வரைக்கும் உள்ள அந்த பலிகள் எல்லாமே இயேசு கிறிஸ்து ஒருத்தர் ரத்தத்தின் மூலமாக எல்லா பலியும் நிறைவேற்றப்பட்டு விட்டது. So you understand, it's not something that we are completely running. இயேசு கிறிஸ்து ஃபுல்ஃபில் பண்ணார் எல்லாத்தையும். He fulfilled it. அதான் சொல்ற, I didn't come to abolish it. I fulfilled it. அவருடைய ரத்தத்தின் மூலமாக அதை ஃபுல்ஃபில் பண்ணாரு. He did it in a better way. But it is the same foundation. பாத்தீங்கன்னா அதுதான். பட் அந்த நம்ம புரியும் போது we have to understand this. For the letter kills but the spirit gives life. இதுதான் key to understanding the law. எப்பவுமே அந்த லெட்டர் தான் it kills but the spirit gives life. So அந்த பழைய உடன்படிக்கையில உள்ள மென்டாலிட்டிக்கும் புதிய உடன்படிக்கையில உள்ள மென்டாலிட்டிக்கும் பாத்தீங்கன்னா the letter and the spirit. The letter and the spirit. இதுதான் நம்ம பார்க்கணும். So நியாய பிரமாணம் அப்படின்னு சொல்லும்போது it's not the laws that are wrong, but the letter kills. லெட்டர்னா நான் என்ன மீன் பண்றேன்னா, இப்போ ஒரு லா இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் 8 மணிக்கு கடையை மூடணும்னு இருக்கு, சரியா? 8 மணிக்கு நீங்க உங்க கடையை மூடணும். அப்பனா அந்த கடைக்காரர் ஒருத்தர் கடையை மூடுறாரு. மூடும்போது ஒருத்தன் ஏதோ கேட்கறான். 8 மணி ஆயிடுச்சு. அப்போ 8:01 வரைக்கும் அவரு
எடுத்து கொஞ்சம் ஒரு ஜாமான் எடுத்து கொடுத்துட்டு அப்புறம் மூடுறாரு. அப்போ இந்த இடத்துல வந்து the letter of the law is broken here. புரியுதா? But the spirit of the law is not broken. ஏன்னா அவருடைய இருதயத்துல நான் கண்டிப்பா 8 மணிக்கு மூடணும்னு சொல்லி ஷட்டர்லாம் எடுக்க போயிட்டாரு. சோ இருதயத்துல நான் இந்த லாவை பிரேக் பண்ணணும்ன்ற ஆட்டிடியூடே இல்ல. So you have to understand that. So இங்க இந்த ஸ்பிரிட்டுக்கும் லெட்டருக்கும் உள்ள வித்தியாசம் இருக்கு. இருதயத்துல நான் சரியா தான் இருக்கணும்னு சொல்லிட்டு போறாரு. பட் அதே நேரத்துல ஒருத்தன் வந்து அவசரமா இது எனக்கு கண்டிப்பா தேவை, நான் இப்போ எனக்கு ரொம்ப முக்கியமான தேவைன்னு சொல்லணும், ஒரு நிமிஷம் எடுத்து இஸ் கிவிங் இட். இந்த இடத்துல the letter is broken, but the spirit is not broken. Spirit of the law is not broken. So இதுதான் ஏசு கிறிஸ்து சீஷர்களுக்கும் ஏசு கிறிஸ்துக்கும் அந்த பரிசேயருக்கும் உள்ள கான்ஃபிளிக்டா இங்க வந்துச்சு. அவங்க வந்து they were more concerned about the letter of the law. Jesus Christ was more concerned about the spirit of the law. எந்த ஆவியில் அது எதிர்க்கப்படுதுன்றதா ஏசு கிறிஸ்து பார்த்து கொண்டிருந்தாரே ஒழிய he was not concerned about the letter. அதனால வேணும்னே ஓய்வு நாள்ல சோகப்படுத்தினார். So that they will understand the spirit of it matters more than the letter of. So law நியாய பிரமாணம் சொல்லும் போது நம்மளுடைய மைண்ட்ல தெளிவா இருக்க வேண்டிய we have to have the spirit. So ஆவியானவர் நம்ம வழி நடத்தும் போது, ஆவியானவர் நம்ம வழி நடத்தும் போது, ஆவியானவர் வழி நடத்துறபடி நம்ம வாழ்க்கையை வாழும்போது, நீங்க வந்து லெட்டரை இது செய்யணுமா, இது செய்யக்கூடாதா, இது செய்யணுமா, இது செய்யக்கூடாதா நீங்க பார்க்க வேண்டியது இல்ல. ஆவியானவர் உங்களை வழி நடத்தும் போது when you are filled with the spirit of God and you keep doing it, you will be automatically fulfilling the law because the Holy Spirit is leading you towards it. புரியுதா? But you don't have to worry about the letter of it. அவருடைய லெட்டர் நீங்க நிறைய பேர் கேட்பாங்க, சினிமா பார்க்கலாமா, இது பண்ணலாமா, டிவில என்னெல்லாம் பார்க்கலாம். சோ இது இப்படி போயிட்டீங்கன்னா then you are going into law. நீங்க அநேக நேரத்துல இப்படிதான் we ourselves put laws in our heart. So இது பார்க்கலாமா, இது செய்யலாமா, இது செய்யக்கூடாது, இது ஓகே, இது நாட் ஓகே, இது ஓகே, இது நாட் ஓகே. இப்படி போயிட்டீங்கன்னா then you are going into that kind of a mentality. But you have to come out of that mentality. அதான் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, by faith we will be basically we are fulfilling the law in one way. But not by the spirit, not by the letter of it, but by the spirit of it. So in the spirit தான் முக்கியம். How we are fulfilling it. So no longer is our guardian. Law is no longer our guardian. So according to the law, நியாய பிரமாணத்தின்படி பாத்தீங்கன்னா டெத் எதுக்கெல்லாம் உண்டுதான், மர்டர், அடல்ட்ரி, இம்மாரலிட்டி, ரேப், கர்சிங் எ பேரண்ட். ஒரு பையன் வந்து ஒரு அம்மா அப்பாவை கர்ஸ் பண்ணானா, திட்டுனானா, he has to be put to death. அடுத்து rebellion against parent, அதுவும் டெத் தான். ஹோமோசெக்சுவாலிட்டி இன்னும் நிறைய இருக்கு டெத் பனிஷ்மெண்ட்ஸ். So we are not under that. புரியுது? நல்லா புரிஞ்சுக்கோங்க. We are not under that. The law is not the guardian any longer, but we are not completely out of the influence of the law in one way. எந்த விதத்துலனா, இன்னைக்கு ஒரு ரிபல் பேரண்ட் வேகன்ஸ் ரிபல் பண்ணோமா, அவனை நம்ம எடுத்துட்டு போய் அவனை கொல்லணும்ன்றது இல்ல. But we understand the seriousness of this. புரியுதா? When God says this has to be, இது நடக்க கூடாது, இப்படி ஒருத்தன் பண்ணானா நீங்க சொல்லும் போது there is a seriousness. அதுதானே புரியுது. That is why we need to understand the law. இந்த நியாய பிரமாணத்தை நம்ம ஏன் புரியணும்னா, that what tells us the seriousness of situation. அநேக நேரத்தில் நம்ம அதனுடைய சிச்சுவேஷனுடைய சீரியஸ்னஸ் புரியல. So we are not under that. So இந்த காரியத்தை ஒருத்தர் செய்யும்போது நம்ம கொல்ல போறது இல்ல, but we obviously understand how serious that is. அதனால தான் சொல்றாரு, we are no longer is the guardian. The law is no longer the guardian, but we have to understand that we have to understand the seriousness of everything that God put it in the law. அடுத்தது இந்த கலேசியர் 10வது வசனத்துல ஒண்ணு பாருங்க. So நம்ம how do we differentiate? எது எப்படி நம்ம இந்த லா நம்மளுடைய வாழ்க்கையில இருக்குது, but how? பாருங்க 10வது வசனத்துல பாருங்க, for all who rely on the works of the law are under a curse. For all who rely on the works of the law. So இங்கதான் நம்ம அதை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஆண்டவர் கொடுத்தது அதனுடைய நோக்கம் எல்லாம் சரியான நோக்கம் தான். பட் நம்ம அத லெட்டர் படி எடுத்து if you rely on the works of the law, அதன் மூலமாக நீங்க வந்து நீதியோ அல்லது உங்களுடைய ரைச்சியஸ்னஸோ நீங்க வெளிப்படுத்த விரும்புனீங்கன்னா then you are under a curse ன்னு சொல்றாரு. It's not the law is a curse, but when you try to bring the law use பண்ணி, when you try to bring out your righteousness using law, then he says you are under curse. அதுக்கப்புறம் அந்த சொல்றாரு, அதுக்கப்புறம் நீங்க பாருங்க,
Christ redeemed us from the curse of the law by becoming a curse for us. So இங்க பாருங்க, the whole point in itself is that when you make the law as if something to so that you can ஆண்டவர் முன்பாக ஒரு அந்த லாவை நீங்க கடைபிடித்து அதன் மூலமாக நீங்க ஆண்டவர் மூலமாக ஒரு ரைச்சியஸாவோ அல்லது ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழலாம் நினைச்சீங்க, you are under the curse. Don't rely on it, on the works of the law. Don't rely on that to make you have to be focused on the spirit, how the spirit பரிசுத்தாவியார் நம்மளை எப்படி வழி நடத்துறாரோ அப்படிதான் நம்ம வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கோம். சோ அதனால நான் ரெண்டு ஒரு இஷ்யூ இதை நான் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு வாட் டஸ் இட் மீன் டு நாட் ரிலே ஆன் த ஒர்க்ஸ் ஆஃப் த லா அப்படின்றத கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு தான் நான் ரெண்டு இஷ்யூ எடுத்துக்கிறேன். டைப்பிங், இந்த 10ல் ஒரு பாகம் கொடுக்கறது என்னன்னா அதையும் எடுத்துக்க, அடுத்தது சாபத், அடுத்தது இந்த ஓய்வு நாள் இருக்குல்ல, அது ரெண்டையும் தான் எடுத்துக்கேன். ஸோ அதை நம்ம பார்க்கும்போது தான் we will understand what it means. So relying on the law is curse, but not the law itself. நல்லா புரிஞ்சுங்க. relying on the law, ஒரு நியாயப்பிரமாணத்தை எடுத்துக்கொண்டு அதை ரிலை பண்ணி அதன் மூலமாக when you do that, that is a curse. இது முக்கியமான ஒரு காரியம். இன்னைக்கு சபைகள்ல அநேக தவறாக போதிக்கிற ஒரு இஷ்யூவை நான் இன்னைக்கு எடுத்துக்கிறேன். and that is the டைத்திங் இஷ்யூ. 10ல் ஒரு பாகம் கொடுக்குறது. அவங்க எல்லாமே இந்த வார்த்தையை தான் எடுப்பாங்க. மல்கியால இருந்து 3வது அதிகாரத்துல 8ல இருந்து பண்ணது. So you are under a curse, and சொல்லுவாங்கல்ல, நீங்க டைத்தை கொண்டாடாவிட்டால் you will be under curse. and அந்த வசனத்தை ஃபுல்லா வாசித்து பாருங்களேன். இதுதான் நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. யூஸ் பண்ணி என்ன பேசிக்கலி சொல்லுவாங்கன்னா, நீங்க 10ல் ஒரு பாகத்தை நீங்க ஆண்டவர் கொடுக்காவிட்டால், if you don't give your tithe, then you are under curse. உங்களுக்கு சாப்பாடு சரியா வராது, உங்களுக்கு பிசினஸ் சரியா நடக்காது, உங்களுடைய வேலைகள் சரியா நடக்காது, உங்களுக்கு வர வேண்டிய காசு எல்லாம் போயிடும். சோ 10ல் ஒரு பாகம் நீங்க கண்டிப்பா கொடுக்கணும். இன்னைக்கு அநேக சபைகள்ல இதெல்லாம் போதிக்கிறாங்க, அநேக சபைகள்ல இது போதிக்கிறாங்க. So basically they say, if you don't do this, then there is curse. So இதுதான் relying on the law. புரியுதா? Relying on the law to make someone holy, or to relying, or அல்லது அப்படி ஒரு preach பண்ணி, அப்படி ஒரு தோற்றத்தை நாம் அப்படி ஒரு பிரசங்கத்தை பண்ணி அப்படி ஒரு காரியத்தை நம்ம போதிப்போமானால், then அதுதான் அங்க சொல்றாரு, cursed is anyone who is relying on the law. நீங்க அனைவருக்கு அது புரியவே மாட்டேங்குது. நீங்க அனைவரும் இதுதான் பேசுறாங்க. they say if you don't do this, then you are under curse. அவங்க சொல்றாங்க, but they are the ones under curse because they are relying on the, not only they are relying on the law, they are making people to rely on the law. Tithing it's not a law anymore. It is not a law anymore. மல்கியா எழுதினது இஸ்ரேல் தேசத்துக்காக எழுதினது. He wrote it for the nation of Israel. He did not write it for the church. அடுத்தது சாபத்துன்னு பாருங்க, அந்த ஓய்வு நாள் ஆசரிக்கிறது. அது பாருங்க எக்ஸடஸ் 31:12-13 ஆண்டு சொல்லியிருக்காரு. இதன் மூலமாக தான் அந்த கவர்னன்ட்டே நீங்க you have to keep the Sabbath, நீ ஓய்வு நாளை ஆசரிக்கணும்னு சொல்றாரு. சோ இது ரெண்டையுமே நம்ம எடுக்கணும். we have to look at it in a different way. So அதான் எபிரேயர் அந்த 8:6 பாருங்க. So we have something more superior to the law, since the new covenant is established on better promises. So better promises na, what is the better promises na? Tithing எடுத்துக்கோங்க. What is the better promise in tithing? Tithing பொறுத்த வரைக்கும் God says God loves a cheerful giver, not a 10% giver. இதான் பைபிள்ல சொல்லியிருக்கு. This is the better promise which is established on the law. அது லால தான் எஸ்டாப்லிஷ் பண்ணப்பட்டிருக்கிறது. But it is not relying on the law. See, when you say நீங்க கண்டிப்பா 10ல் ஒரு பாகம் கொண்டாந்து கொடுத்தாதான் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் அல்லது உங்களுக்கு சாபம் அப்படின்னு சொல்லும் போது, you are making that person rely on the law and you are preaching something that is cursing. That is a curse to others. But better promise என்னன்னா, God is not about the 10%, it's about the cheerful giver. Who gives cheerfully? அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. Because எல்லா மணியும் அவருக்குரியதானே. இப்ப புதிய உடன்படிக்கையின் படி பாத்தீங்கன்னா எல்லா காசும் அவருக்குரியதான். பழைய உடன்படிக்கை லால என்ன சொல்லுதுன்னா, உனக்கு கொடுக்க இஷ்டம் இருக்கோ இல்லையோ, உனக்கு காசு இருக்கோ இல்லையோ, 10% கொடுத்துதான் ஆகணும். அது நீங்க அழுதுட்டு கொடுத்தாலும் சரி, சிரிச்சிட்டு கொடுத்தாலும் சரி, 10% கொடுத்துட்டானா you have fulfilled the law. பட் இன்னைக்கு அநேக போதனைகள் இப்படிதான் வருது. So that they make people, they bring people under a yoke. அதே மாதிரி ஓய்வு நாளும் அதே மாதிரிதான் சொல்றாங்க. நீங்க இந்த நாள் சாட்டர்டே தான், சில பேர் சண்டே, சில பேர் ஃப்ரைடே, ஒரே
இந்த நாள் நீங்க கண்டிப்பா அதுல நீங்க இதை செய்யக்கூடாது, அது செய்யக்கூடாது, அது செய்யக்கூடாது, நீங்க தட் இஸ் another thing going on there. பட் எல்லா நாளும் புதிய உடன்படிக்கையின் படி எல்லா நாளும் ஆண்டவருடைய நாள் தான். எல்லா நாளும் நம்ம ஆண்டவருக்காக வாழணும். எல்லா நாளும் ஆண்டவர் சாட்சி சொல்லணும். எல்லா நாளுமே ஆண்டவருடைய நாள் தான். ஆல் 7 days is a better covenant. It's a new covenant. It is a new thing. It is based on something of the law, but it is not relying on the law for righteousness. புரியுதா? எல்லா நாளுமே ஆண்டவருக்காக தான் வாழ போறோம். எல்லா நாளும் ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள் தான். ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நாளும் நமக்கு பரிசுத்தமான நாள் தான். ஒவ்வொரு நிமிடமும் ஆண்டவருக்கு பரிசுத்தமான நிமிடம் தான். there is no other அவங்களுக்கு நேஷன் ஆஃப் இஸ்ரேல் ஆண்டவர் சொன்னது வாரத்துல ஒரு நாள் நீ இருந்தா போதும், மத்த 6 நாள் என்ன வேணாலும் செஞ்சுக்கோ. ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற இந்த புதிய உடன்படிக்கையில் ஆண்டவர் சொல்றார், all the 7 days are mine. All the 7 days are mine. You have to live for me all the 7 days. 24 hours 7, 24/7 mine. This is a new covenant. So don't இந்த மாதிரி இந்த ரெண்டு இஷ்யூ இன்னும் நிறைய இஷ்யூஸ்ல இருக்குது. அநேக இஷ்யூஸ் நீங்க அநேகர் ப்ரீச் பண்ணி they want to put a yoke on people. நீங்க அநேக சபைகள்ல அந்த 10th சொல்லி அந்த ஓய்வு நாளையும் சொல்லி இன்னைக்கு மக்கள் கழுத்துல ஒரு பெரிய ஒரு தேவையில்லாத யோக்க போட ட்ரை பண்றாங்க. தட் இஸ் அதான் தான் சொல்ற ரிலையிங் டு நாட் இஃப் யூ. அதான் ஐ வாண்ட் டு கோ பேக் டு தட் வேர்ஸ் so that you understand that. கலாத்தியர் 3:10 சொல்றது, for all who rely on the works of the law are under a curse. When someone preaches நீங்க 10ல ஒரு பாகம் கொடுத்தாதான் ஆண்டவர் உங்களுக்கு ஆசீர்வாதம் சொல்லுவோம், that is making the people rely on the law, which is going to be a curse for them. This is what I have to understand very clearly. God, He has established something very new in which something is much better than the old. So இங்க பாருங்க, அப்போஸ்தலர் 15ல இதே மாதிரி தான் ஒண்ணு நடக்குது. அங்க இஷ்யூ சர்க்கம்சிஷன். சர்க்கம்சிஷன் மூலமா அங்க ஒரு கூட்டம் என்ன பண்ணுதுன்னா, இன்னொரு ஜென்டைல்ஸ் எல்லாத்தையும் நீயும் சர்க்கம்சைஸ் பண்ணணும், யூ ஹேவ் டு கம் அண்டர் திஸ் சேம் திங். இதே இவங்க 1/10 கொடுக்கறத எப்படி ஃபோர்ஸ் பண்றாங்களோ அவங்க அந்த சர்க்கம்சிஷன் அந்த டைம்ல, ஏன்னா சர்க்கம்சிஷன் அந்த டைம்ல ஒரு பெரிய இஷ்யூ தான், அது பண்ணணுமா வேண்டாமா. பட் பேதுரு ஒரு நல்ல ரிப்ளை கொடுக்கறாரு. நீங்க அதை ஃபுல்லா வாசிப்பாங்க, ஆக்ட்ஸ் 15:5-11 நீங்க வாசித்தீங்கன்னா பீட்டர் gives a very big good reply. 10th வசனத்துல பாருங்க அந்த ரிப்ளை. Now then, why do you try to test God by putting on the necks of Gentiles a yoke that neither we nor our ancestors have been able to bear? அதான் இந்த யோக் தான் சொல்றாரு. இன்னைக்கு அநேக நேரத்துல இன்னைக்கு அநேக சபைகள்ல மக்கள் கழுத்துல இந்த யோக்க தான் மாட்டுறாங்க. 10ல ஒரு பாகம் கொடு, நீ 10th. நான் நிறைய அந்த கொரோனா டைம்ல நிறைய டிவில உள்ள ப்ரீச்சர்ஸ் பார்க்க, அவங்க வசனம் பேசுறாங்களோ இல்லையோ தவறாம நீங்க அந்த 10% சபையில காணிக்க போட்டிருங்க, 10% சபையில காணிக்க போட்டிருங்க. திரும்ப பேங்க் அக்கௌண்ட் பேர்லாம் போட்டு நிறைய எல்லாரும் நான் சொல்லல, பட் மோஸ்ட் ஆஃப் தம் இந்த 10% தசம பாகத்தை கண்டிப்பாக சபையில கவர்ல வைத்து போட்டு விடுங்க. தசமாவும் இல்லாட்டா ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க முடியாது. தசமாவும் இல்லாட்டா ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஆசீர்வாதங்களை நீங்க எல்லாத்தையும் இழந்து விடுவீர்கள். This is the thing they are making people understand, putting a yoke on their neck. Already people are having lot of issues. அது பத்தாவது இன்னொன்னு கழுத்துல போட்டு அமுக்கிறது. This is the kind of situation we are in. இப்படி பண்ணும் போதெல்லாம் what they are doing is they are making people go into the old thing. பழைய உடன்படிக்கைக்கு போறாங்க. So this is what you have to understand. நான் ஆண்டவர் கொடுத்தது நோக்கம் சரியான நோக்கம் தான். அதுல உள்ள எல்லாமே சரிதான். பட் அது ஆண்டவர் சம்திங் ஹஸ் கம். இப்போது நமக்கு we have got something better. அந்த பெட்டர் வரும்போது this thing will completely fade away. அதான் ஆண்டவர் சொல்லியிருக்காரு, this will completely fade away. ஸோ அந்த லாக்கும் இதுக்குள்ள வித்தியாசத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். புதிய உடன்படிக்கைக்கும் நான் இன்னைக்கு ஜஸ்ட் டச் ஆன் த நியூ கவர்னர். எங்க நெக்ஸ்ட் வீக் புதிய உடன்படிக்கை தான் பேச போறேன். ஸோ ஐ வில் டச் ஆன் தட். லா என்ன சொல்றதுன்னா, யூ மஸ்ட் டூ இட். இதேதான் இன்னைக்கு சபைகள் அநேகம் பேசுறாங்க, நீங்க கண்டிப்பா இதை செய்யணும், நீ 10ல ஒரு ரூபாய் கண்டிப்பா கொடுக்கணும், நீ இதை கண்டிப்பா செய்யணும், யூ மஸ்ட் டூ இட். பட் பீப்புள் ஆஃப் ப்ராமிஸ், ஆபிரகாமின் ப்ராமிஸ்ல நமக்கு ஆண்டவர் கொடுக்கறது, ஐ வில் டூ இட், ஐ வில் கிவ் யூ தி ஸ்ட்ரெங்த் டு டூ இட். அதான் பாருங்க எபிரேயர் 8:10 பாருங்க, I will establish with the people of Israel after that time, declares the Lord. இதுல எத்தனை I will put their laws in their mind and write them on their hearts. I will be their God and they will be my people. I will.
ஐ வில். So பெரிய வித்தியாசம். லா வந்து it always says, நியாயப்பிரமாணம் எப்பவுமே சொல்ல நீ இதை செய்யணும், நீ இதை செய்யணும், you must do it, you must do it. But the people of promise, or people of the Abrahamic promise, அவங்களுக்கு ஆண்டவர் சொல்றது I will do it for you. I will do it for you. You cannot do it. உங்களால முடியாது, இது பெரிய சுமை. But I will make it happen for you. அது 10 எபிரேயர் 10:16 அதான் இருக்கு பாருங்க. I will put my laws in their hearts. I will write them on their minds. I will do it for you. I will write. அதான் பழைய உடன்படிக்கையில பழைய உடன்படிக்கையில எல்லாம் கல்லில் எழுதப்பட்ட லாஸ். புதிய உடன்படிக்கையில இருதயங்களில் மைண்ட்ல எழுதப்பட்ட லாஸ். God says, I will write it. I will write it for you. I will make it easy for you. அதான் புதிய உடன்படிக்கையும் பதப்படிக்கையும் ஒரு பெரிய வித்தியாசம். சாலமோன் அப்போ இந்த டெம்பிள் டெடிகேஷன்ல ஒரு ஜெபம் பண்ணும்போது ஒரு அழகான ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவாரு. அவர் வந்து அந்த புதிய உடன்படிக்கையில பேஸ் பண்ணி தான் யூஸ் பண்ணி கண்டிப்பா பரிசுத்தாவின் அவருக்கு மைண்ட்ல போட்டு தான் யூஸ் பண்ணிருக்காரு. பாருங்க, லா வந்து உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையே நீ இதை செஞ்சுதான் ஆகணும். அதான் லா, அதான் ரூல், அதான் நியாயப்பிரமாணம். பட் ஹி சேஸ் இந்த ஒன்னு ராஜாக்கள் 8:58 பாருங்க, he says, Lord, give us the desire to do this will in everything. May he give us the desire. அது இன்னொன்னு என்ன இருக்குன்னா, may God incline our hearts to do everything and to obey all the commands, decrees and regulations that he gave our ancestors. புதிய உடன்படிக்கையில தான், பழைய உடன்படிக்கையில் உனக்கு இருதயத்துல இருக்கோ இல்லையோ நீ ஹெல்ப் யூ ஹேவ் டு obey that. பட் புதிய உடன்படிக்கையில God give me the desire, incline my heart. அதான் ஆண்டவர் சொல்றார், I will do it. அதான் நான் செய்வேன்னு சொன்னார். சாலமோன் அங்க செய்த அந்த ஜெபத்தை தான் ஆண்டவர் அந்த புதிய உடன்படிக்கை I will do it for you. I will put it in your heart. So that you have the inclination to obey me. புரியுதா? அந்த புதிய உடன்படிக்கையின் மகிமையே என்னன்னா, you will have the inclination. பழைய உடன்படிக்கையில் அந்த இன்க்ளினேஷன் இருக்கோ இல்லையோ நீ செஞ்சுதான் ஆகணும். புதிய உடன்படிக்கையில் ஆண்டவர் சொல்றது I will give you that inclination. I will give you that inclination. That inclination to obey. So பழைய பாடல இருந்து அநேக காரியங்களை நம்ம வந்து we have to understand it. பரிசுத்தாவியார் நமக்கு வெளிப்படுத்தும் போது நம்ம we will understand it beautiful. இங்க ஒரு 1:9 ஒரு ஜஸ்ட் an எக்ஸாம்பிள், எப்படி அந்த லா எப்படி அதுல உள்ள ஒண்ணு எடுத்து பால் எழுதுறாரு பாருங்க. 1:9:7-12 பாருங்க. he is talking about இங்க வந்து அதுல ஒரு லா இருக்கு. என்னன்னா, ஒரு ஒரு மாடை நீ அந்த கிரெயினை சுத்தி வரும்ல, அந்த மசில் அத வீட்டு ஹார்வெஸ்ட் பண்ணிட்டு அதை சுத்தி அந்த மாடை நடக்க விடுவாங்களா, அப்ப இந்த கதிர் எல்லாம் பிரியறதுக்காக. சோ அப்படி பண்ணும்போது நீ அந்த மாட்டுக்கு வாயெல்லாம் நீ எதுவும் மசில் போடாத, எதுவும் மூடாத, அது ஏதோ கிடக்கிறத சாப்பிட்டுட்டு போட்டோம். இது ஒரு லா. ஆண்டவர் கொடுக்க நியாயப்பிரமாணத்துல அநேக நியாயப்பிரமாணத்துல அது ஒரு நியாயப்பிரமாணம். அது சாப்பிட்டு போட்டோம் பாவம், அதை மூடாத, வாயை மூடாத அப்படின்னு சொல்லிடு. பட் இதை வந்து பால் எப்படி எடுக்கிறாருன்னு பாருங்க. He says 10வது வசனத்துல பாருங்க, yes it was written for us because who are close Precious should be able to do so in the hope of sharing in the harvest. பால் அதை எப்படி எடுக்கிறாரு பாருங்க. அங்க வந்து அந்த மாடுக்கு தான் கொடுக்கப்பட்டிருந்தது அந்த இது. பட் பால் சேஸ் ஒருத்தன் ஊழியம் செய்யறான்னா அவன் அந்த யாருக்கு ஊழியம் செய்யறானோ அவங்ககிட்ட இருந்து ஒரு அமௌண்ட்டை வாங்கி அவன் அதுல வாழ்றதுல ஒரு தப்புமே இல்லை. அதான் இங்க மீன் பண்றாரு. ஸோ இந்த 10, 12, 11 நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா அதான் மீன் பண்றாரு. ஸோ இங்க பாருங்க, this is how beautifully even the law, பழைய ஏற்பாடுல கொடுக்கப்பட்ட ஒரு லா கூட எப்படி பரிசுத்தாவியான ஆவியில நம்ம நிரம்பும் போது, ஆவியானவர் நம்ம வழி நடத்தும் போது பரிசுத்தாவியானவர் மூலமாக அதை எப்படி அழகா இன்டர்பிரட் பண்ணியிருக்காரு பாருங்க. So it's not a literal interpretation, but எப்படி ஆவியானவர் இந்த நம்ம புதிய ஏற்பாட்டின் காலத்துக்கு ஏற்றார் போல அதை அழகா இன்டர்பிரட் பண்ணியிருக்காரு பாருங்க. This is the beauty in the law, even though it is not completely God. அது நம்ம போகல இருக்கு. இட்ஸ் நம்ம இப்போ அனுபவிக்கிற அநேக காரியங்கள், நம்ம இப்போ என்ஜாய் பண்ற அநேக பிளெஸிங்ஸ் அதுல இருந்தா வர்றது. இட்ஸ் ஃப்ரம் தேர். So one of the things is just ஒரு எக்ஸாம்பிள் நான் கொடுக்குறேன், so that you should not understand that everything ஏதோ ஆண்டவர் கொடுக்கிற அந்த நம்ம ஆவியில வழி நடத்தப்படும் போது ஆண்டவர் அநேக காரியங்கள் நமக்கு வெளிப்படுத்துறாரு. இது ஒரு வெளிப்பாடு ஆண்டவர் பவுலுக்கு கொடுத்தது. ஜஸ்ட் an example so that you will understand that எல்லாத்துலயுமே உயிர் இருக்கு. even the thing that you say is the least. இப்ப இந்த ஒரு நீங்க லேவியராகமத்துல இந்த ஒரு கமாண்ட்மெண்ட்டை நீங்க வாசிச்சீங்க, இதெல்லாம் எதுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்காரு? கிரெயினை மாடு சுத்தி வரும்போது அது சாப்பிடக்கூடாது, வாயை மூடாதுன்றது என்ன? அதுல என்ன நீங்க அநேக நியாயப்பிரமாணத்தை பார்த்து நம்ம அப்படி சொல்ல, இதுல என்ன? there is something beautiful there. If you read it, God will bring it up beautiful for us. That is what is the beauty in the new covenant. அதான் ஆவியில் வழிபட
when we are led by the Spirit of God, you will know. You will know. ஆவியில் வழி நடத்தப்படும். Not that we are relying on that, but இந்த நாள்ல இந்த புதிய உடன்படிக்கையின் காலத்துல அதுலயுமே அநேக ட்ரெஷர்ஸ் ஆண்டவர் நமக்கு காட்டுவார். So எபிரேயர் 8:13 இருக்கு பாருங்க. He has made it obsolete, outdated, and it will soon disappear. அது கண்டிப்பா போகதான் போகுது. It is completely going out. So you have to understand, அது பழைய உடன்படிக்கையில் உள்ளதுதான். It's a law that it's outdated, it is going away, but still அதனுடைய அநேக காரியங்களை நம்ம we have to understand that அதனுடைய நம்ம இன்னைக்கு நம்ம புதிய உடன்படிக்கையில இருக்கிற அநேக காரியங்களை வந்து it is all purely based on that. அதனுடைய அந்த பழைய இதுல உள்ளதை பேஸ் பண்ணி தான் இன்னைக்கு நம்ம அநேக காரியங்கள் நம்ம புரிந்து கொண்டு இருக்கிறோம், நம்ம அறிந்து கொண்டு இருக்கிறோம். So you have to be so இதெல்லாம் ஒரு பேலன்ஸ். I just wanted to give you the balance. We cannot take it literally on everything, but it still has meaning in it. But we cannot literally take it. அநேக இடங்கள்ல லிட்டரல் எடுக்க முடியாது. But it gives life. If the Spirit of God gives you the ability to discern it, அதை டிசர்ன் பண்ணும்போது we will be able to understand the beauty of it. So இதுதான் அந்த பழைய உடன்படிக்கையின் உள்ள ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறது. He has given that பழைய உடன்படிக்கையில் ஆண்டவர் நமக்கு கொடுத்த அநேக காரியங்கள், this is how we understand it. பழைய உடன்படிக்கையை நம்ம புரிவது இதுதான். It is not என்ன சொல்றதுன்னா, it is still the old covenant. It is still called the old. It is outdated. It is a temporary covenant, but still நம்ம நிக்கி எப்படி அந்த ஸ்காஃபோல்டிங் பேஸ் பண்ணி தான் அந்த பில்டிங் இருக்கும்ல. எப்படி அந்த ஸ்காஃபோல்டிங் பேஸ் பண்ணி தான் பில்டிங் இருக்கு. நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் அநேகத்துக்கு அது ஒரு அடிப்படையான ஒரு ஃபவுண்டேஷனா தான் இருக்குது. பட் இட்ஸ் ஸ்டில் தேர். இட் இஸ் டவுன் தேர். வி டோன்ட் see it. பட் நம்ம அநேகருக்கு அது வந்து அநேக காரியங்கள் நமக்கு அதுக்கு கற்று தருகிறது. ஸோ we have to understand it in the right way. அவ்வளவுதான், வேற ஒன்று. We understand it in the right way, we will be able to glorify God even in that. So this is what it is about the old covenant or the Mosaic covenant. So next week வந்து நான் வந்து புதிய உடன்படிக்கை எடுக்க போறேன். பட் கிரானலாஜிக்கலா பாத்தீங்கன்னா நான் வந்து டேவிடிக் கவர்னன்ட் தான் எடுத்திருக்கணும். ஏன்னா இதுக்கு அடுத்தது தாவீதனுடைய ஆண்டவர் செய்த கவர்னன்ட் தான் வருது. பட் நான் புதிய உடன்படிக்கை எடுக்கிறேன். ஏன்னா இது பழைய உடன்படிக்கையும் புதிய உடன்படிக்கையும் சேர்த்து எடுக்கும் போது தான் அந்த புதிய உடன்படிக்கையின் மகிமை நமக்கு நல்லா தெரியும். ஸோ இது ரெண்டும் ரொம்ப ரிலேட்டட். ஏன்னா இதுக்கு அடுத்தது ஃபாலோ பண்ணது அதுதான். அது ஒரு ரீசன். இன்னொரு ரீசன் வந்து டேவிடிக் கவர்னன்ட் இஸ் மோர் என்ன சொல்றது, ஃபியூச்சரிஸ்டிக். அது வந்து ஏன்னா ஆண்டவர் இந்த உலகத்துல 1000 வருஷம் அரசாட்சி வாழ வரும்போது he will be ruling from the throne of David. தாவீதுனுடைய சிங்காசனத்துல உட்கார்ந்து தான் ஆள போகிறார். ஸோ அது ஃபியூச்சரிஸ்டிக் நிறைய ஸ்கோப் இருக்கு. ஸோ நம்ம அதை கடைசியில பார்க்கும்போது we'll be able to understand it much better. ஸோ இன்னைக்கு that is what it is about the old covenant. I hope you understood it. வேற ஏதோ இருந்துச்சுன்னா நீங்க எனக்கு சொல்லுங்க. I will be able to clarify. இந்த நோட்ஸ் நான் வச்சிருக்கிறேன். If you are interested in யாருனாலும் கேளுங்க. I will send you the notes if you are interested in studying this further. இன்னும் உங்களுக்கு படிக்கணும்னு ஆசை. May God bless these words.